சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை கடந்த சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகவே நிறைவேறும் என்பதை கேட்டறிந்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவாரேயானால் குடும்பத்திலே மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர்களுடைய எல்லா நல்ல கைகளின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர்களை சமுதாயத்திலும் மேன்மையாக வைக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதினாலேயே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்துகிறார் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நற்பண்புகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை தியானித்து வருகிறோம். அப்படி தியானித்த வேளையிலே நாம் முதலாவது அறிந்து கொண்ட சத்தியம் என்னவென்றால், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்கிற வசனத்தின் அடிப்படையிலே சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். கர்த்தரால் மேன்மை அடைகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் குணமாகிய தாழ்மை காணப்படும் என்பதை கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக கடந்த வாரத்திலே ஒரு நற்பண்பை கற்றுக்கொண்டோம். யார் கர்த்தரால் மேன்மை அடைகிறார்களோ அவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று கற்றுக்கொண்டோம். அதை நாம் ஆபேலுடைய வாழ்க்கையை வைத்து தியானித்தோம். ஆபேல் கர்த்தருடைய பார்வையிலே நன்மையானவைகளை செய்யக்கூடியவராய் இருந்தார். அதை குறித்து நாம் தியானித்த வேளையிலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டோம். அது என்னவென்றால், ஆபேல் சரியான பலியின் மீது விசுவாசம் வைத்தார். ஆகவே தேவனுடைய பார்வையிலே அவருடைய பலியானது நன்மையானதாக மேன்மையான பலியாக விளங்கினது. கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான பலியாக விளங்குகிற சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைப்போமேயானால் நாம் செலுத்தக்கூடிய ஆவிக்குரிய பலிகளும் கூட தேவனுடைய பார்வையிலே நன்மையானவைகளாக காணப்படும். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். நாம் செலுத்தக்கூடிய ஆவிக்குரிய பலிகளை தேவன் மேன்மையாக அங்கீகரிக்கக்கூடியவராக காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே மேன்மையானதாக விளங்கும். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நாம் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக காணப்பட்டால் தேவன் எதிர்பார்க்கிற சரியான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடியவர்களாய் இருப்போம் என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். ஆபேலுடைய வாழ்க்கையிலே சாந்த குணம் காணப்பட்டது. காயினுடைய வாழ்க்கையிலே கொலை செய்யக்கூடிய ஆவி கிரியை செய்யக்கூடியதாய் இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற தேவ ஜனங்களே, நீங்களும் சாந்த குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதைதான் மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். சாந்த குணமுள்ளவர்களாக காணப்படுகிற தேவ ஜனங்கள் செலுத்த வேண்டிய ஆவிக்குரிய பலிகள் உண்டு.
அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கடந்த வாரத்திலே ஒரு ஆவிக்குரிய பலியை குறித்து கற்றுக்கொண்டோம். அந்த ஆவிக்குரிய பலி என்னவென்றால், நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் விரும்புகிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தேவன் வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தேவன் வாசம் பண்ணக்கூடியவராக காணப்படுகிறார். யாருடைய வாழ்க்கையிலே நொறுங்குண்ட இருதயம் காணப்படுகிறதோ, நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ, அந்த நிலைக்கு தங்களுடைய வாழ்க்கை தேவனால் கொண்டு வரப்படும்படியாக யார் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை தேவன் மேன்மையான பலியாக தமக்கென்று அர்ப்பணித்ததாக நினைவு கூர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை நன்மையானதாக தம்முடைய பார்வையிலே நினைத்தருளி மேன்மைப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் சில எடுத்துக்காட்டுகளோடு அதை குறித்து தியானித்தோம். நாமும் நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களாக தான் தேவனோடு சேர்க்கப்பட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாக நம்முடைய ஜீவியம் தேவ சமூகத்திலே காணப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனோடு ஒப்புரவானோம். இப்படி ஒப்புரவான போது தேவன் பாவங்களை மன்னித்தார், சாபங்களை நீக்கினார். நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நம்மை கழுவி சுத்திகரித்து ஆத்ம ரட்சிப்பை அடையும்படியாக செய்தார். நாம் தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். இதைதான் தேவன் முதலாவது ஆவிக்குரிய பலியாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக காணப்படாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையானது பாவத்தினால் கடினப்பட்டதாக காணப்படும். அவர்கள் ஒரு நாளும் ஆத்ம ரட்சிப்பையோ மனம் திரும்புதலையோ ரட்சிப்பையோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய ஜீவியமானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மேன்மையான பலியாக காணப்படாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழக்கூடிய தேவ ஜனங்கள் செலுத்த வேண்டிய ஆவிக்குரிய பலி எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். சங்கீதம் 69 சங்கீதம் 30 வசனத்தையும் 31 வசனத்தையும் படியுங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் படிக்கிறோம், தேவன் பிரியப்படுகிற பலி எப்படிப்பட்டது என்பதை படிக்கிறோம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களே, தேவனால் நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட ஆவியையும் பெற்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக, தேவனால் தம்மோடு சேர்க்கப்பட்டவர்களாக தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது ஆவிக்குரிய பலி என்னவென்றால், நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அதை தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படி யாரெல்லாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் நன்மையானதாக காண்கிறார். அவர்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார், அங்கீகரிக்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இங்கே படிக்கிறோம், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும், அப்படிப்பட்ட பலிகளை பார்க்கிலும் தேவன் எதிலே பிரியமாய் இருக்கிறாராம்? ஸ்தோத்திர பலிகளிலே
பிரியமாய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பது ஒரு பலியாக காணப்படுகிறது. நாம் தாவீதை குறித்து படிக்கும் போது ஸ்தோத்திரத்தை ஒரு பலியோடு இணைத்து பேசுகிறவராக காணப்படுகிறார். அப்படியானால் தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது எப்படி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்றால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுகந்த வாசனையான ஒரு பலியை போல தியாகமாக அந்த ஸ்தோத்திர பலி வெளியே கடந்து வரக்கூடியதாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் தெய்வ பிள்ளையே, தேவனுடைய நாமத்தை நீங்கள் பாட்டினாலே துதிக்கலாம். தேவன் அவைகளிலே பிரியப்படக்கூடியவராக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் போதும் கூட, இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு கடைசி ராப்போஜன பந்தியிலே காணப்பட்ட வேளையிலேயும் கூட அவர் ஒரு பாடலை பாடினார் என்று படிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடினார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்களோ, கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்துகிறார்களோ, அது தியாகமாக வெளிவரக்கூடிய அனுபவத்திலே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்களோ, கர்த்தர் அவைகளிலே பிரியப்படக்கூடியவராய் இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, இனி செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் விசுவாசத்துடன் கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே ஒரு சத்தியத்தை படிக்கிறோம். அது என்ன? ஜனங்கள் 3 நாட்களாக இயேசு கிறிஸ்துவோடு காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உரைத்த போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவராக காணப்பட்டார். சரீர பலனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்காமல் பசியோடு அவர்களை அனுப்ப விரும்பவில்லை. ஆனால் 4000 பேர்களுக்கு மேலாக கூடியிருந்த ஜனங்களுக்கு எப்படி போஜனம் கொடுப்பது? இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே காணப்பட்டதெல்லாம் ஒரு சில அப்பங்களும் மீனும் தான் அவருடைய கரத்திலே காணப்பட்டது. ஒரு சில அப்பத்தை வைத்து, ஒரு சில மீன்களை கரத்திலே வைத்துக் கொண்டு எப்படி பசியை ஆற்றுவது? 4000 பேருக்கு மேலாக கூடியிருக்கக்கூடிய ஜனங்களுடைய பசியை எப்படி ஆற்றுவது? இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்தார். அவர் செய்த காரியம் என்னவென்றால், தம்முடைய கரத்தில் இருந்த அப்பங்களை எடுத்து வானத்திற்கு நேராக உயர்த்தி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். அவர் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணின போது அவருடைய கரத்தில் இருந்த ஒரு சில அப்பங்களும் மீன்களும் 4000 பேர்களுக்கும் மேலாக கூடியிருந்த ஜனங்களை போஷிப்பதற்கு போதுமானதாக காணப்பட்டது. ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. மீதியானவைகளையும் அவர்கள் சேகரித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். ஆனால் அதற்காக மாத்திரம் நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. இனி செய்ய போகிற அற்புதங்களுக்காகவும், இனி உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிற அதிசயங்களுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும்.
ஆனால் அந்த ஸ்தோத்திர பலிகளை விசுவாசத்தோடு ஏறெடுக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது தேவன் அந்த ஸ்தோத்திர பலிகளிலே பிரியப்படக்கூடியவராய் இருந்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது எப்படி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்றால், நன்றியோடு ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து படிக்கிறோம். 10 குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். ஆனால் சொஸ்தமாக்கப்பட்ட 10 குஷ்டரோகிகளிலே ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்பி வந்து நன்றியோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து மகிமைப்படுத்தினதை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் படிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனால் குணமாக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது நன்றியோடு கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது எப்படிப்பட்ட பலிகளிலே தேவன் பிரியப்படக்கூடியவராக காணப்படுகிறார் என்றால், நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது காணிக்கைகளோடு கூட தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் படிக்கும் போது நாம் அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை படித்து பாருங்கள். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அப்படியானால் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவர்கள் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்களே. ஆனால் தேவன் பிரியப்படக்கூடியவராக இருப்பார். தேவன் அங்கீகரிக்கக்கூடியவராக காணப்படுவார். அப்படி கொடுப்பதன் மூலமாக நீங்கள் தேவனோடு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது தேவனோடு சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது நீங்கள் தேவனோடு சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது? நீங்கள் தேவனுக்கென்று கொடுப்பதின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே உங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் விசுவாசத்தோடு காணப்படட்டும். உங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் நன்றியோடு காணப்படட்டும். உங்கள் ஸ்தோத்திர பலிகள் காணிக்கைகளோடு காணப்படட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி யார் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர்கள் நீதிமான்களாக தைரியமாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே படிக்கிறோம், நீதிமானோ சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான் என்று படிக்கிறோம். யார் இப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாகிய தைரியம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, வாசியங்கள். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது விசுவாசத்தோடு செலுத்த வேண்டும்.
ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது நன்றியோடு செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது காணிக்கைகளோடு செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்தும் போது அது விசனமாயும் அல்ல, அது கட்டாயத்தினாலும் அல்ல, மனப்பூர்வமாக நீங்கள் தேவனுக்கு செலுத்துவீர்களானால் தேவன் அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நன்மையானதாக நினைவு கூறக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய ஜீவியத்திலே தேவன் வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய ஸ்தோத்திர பலிகளை தேவன் மேன்மையான பலிகளாக அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை குறித்து எழுதியிருப்பதை நம்மால் படிக்க முடியும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழக்கூடிய தேவ ஜனங்கள் எப்படிப்பட்ட பலியை செலுத்த வேண்டும் என்பதை எழுதி வைத்திருப்பதை நம்மால் படித்து அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன குறிப்பிடுகிறார்? கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக காணப்படுகிறதா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்படுகிறதா? தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய வாழ்க்கை நன்மையானதாக காணப்படுகிறதா என்றால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் செலுத்துகிற ஆவிக்குரிய பலிகள் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால் தேவன் விரும்புகிறபடி விசுவாசத்தோடு கூட, நன்றியோடு கூட, காணிக்கைகளோடு கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் உண்டாயிருக்கும். நான் எப்பொழுதும் ஜெபிக்கும் போது சொல்லுவதுண்டு, கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையிலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் உண்டாயிருக்கட்டும் என்று ஜெபிப்பதுண்டு. ஆனால் இந்த வசனத்தை படித்து பாருங்கள், அந்த வார்த்தைகள் இங்கே எழுதப்பட்டதாய் இருக்கிறது. ஆகவே நான் ஜெபிக்கிற ஜெபத்திலே உரைக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் என்னுடைய சுயமாக ஜெபிக்கிற வார்த்தைகள் அல்ல. அவைகளெல்லாம் வேதத்திலே எழுதப்பட்ட தேவ வார்த்தைகளை கொண்டே ஜெபிக்கிற ஜெபமாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் என்னுடைய ஜெபத்திலே வெளிப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு விளங்காமல் காணப்படுமேயானால் இனி வரக்கூடிய நாட்களிலேயும் சில வசனங்களை படிக்கும் போது இந்த வசனத்தை தான் அவர் மனதிலே வைத்து ஜெபித்திருக்கிறார் என்று நீங்கள் பின்னாட்களிலே இனி வரக்கூடிய நாட்களிலேயும் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திர பலிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே தியாகமாக உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுகந்த வாசனையான தேவனுக்கேற்ற பலியாக வெளிப்படுமையானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வாசம் பண்ணக்கூடியவராய் இருப்பார். கர்த்தர் உங்கள் மத்தியிலே உலாவி வரக்கூடியவராக காணப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது எப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமோ அவர்கள் சரியான ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். அந்த 14ஆம் வசனத்தை படிக்கும் போது ஒரு சத்தியம் அதற்குள்ளாக காணப்படுகிறது. அந்த சத்தியம் என்னவென்றால், எந்த ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற வெளிப்படுத்தல் காணப்படுகிறதோ அந்த வெளிப்படுத்தலை உடையவர்கள் சரியாக தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பார்கள் என்பதை அந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள் 14ஆம் வசனத்தை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அப்படியானால் இப்படி ஒரு வெளிப்படுத்தல் எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு காணப்படுகிறதோ அந்த தேவ பிள்ளை சரியான விதத்தில் தேவனை துதித்து
ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தக்கூடியவனாக காணப்படுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, வரப்போகிற நித்திய நகரத்தை நாடி தேடுகிறவர்கள் மட்டும்தான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் ஏன் நீ ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதில்லை என்று கேட்டால் சொல்லுவார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே வருமானம் இல்லை, அதனால் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தவில்லை என்று சொல்லுவார்கள். சிலரை பார்த்து கேளுங்கள், ஏன் நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதில்லை என்று கேட்டால் சொல்லுவார்கள், பொருளாதார வசதிகளிலே குறைவு வந்துவிட்டது, அதனால் எங்களால் தேவனை துதிக்க முடியவில்லை என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலரிடத்திலே கேளுங்கள், ஏன் நீ கர்த்தரை துதிப்பதில்லை என்று கேளுங்கள், அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை, அதனால் எங்களால் கர்த்தரை துதிக்க முடியவில்லை என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலரிடத்திலே கேளுங்கள், சொல்லுவார்கள், கல்வி அறிவில்லை, அதனால் தேவனை துதிக்க முடியவில்லை, ஸ்தோத்தரிக்க முடியவில்லை என்று சொல்வார்கள். தேவனை ஸ்தோத்தரியாமல் இருப்பதற்கு மனிதர்கள் இப்படி பல காரணங்களை சொல்வதுண்டு. ஆனால் நாம் படிக்க கேட்ட வசனம் ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறது. அந்த சத்தியம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனானாலும் சரி, எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவனாக காணப்படுகிறான் என்றால், நிச்சயமாகவே இந்த வேத வசனம் உறுதிப்படுத்துகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்படுத்தல், தரிசனம் உண்டாயிருக்கிறது. ஆகவே அந்த தரிசனத்தையும் அந்த தெய்வீக வெளிப்படுத்தலையும் நித்திய ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தையும் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு தேவ பிள்ளை பெற்றிருக்கிறானோ, அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று எழுதுகிறார். உண்மையான ஆவிக்குரிய தாவீதாக விளங்கக்கூடியவர்தான் நாம் காத்திருக்கக்கூடிய இரண்டாம் வருகையிலே காத்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உண்மையான ஆவிக்குரிய தாவீதாக வெளிப்பட போகிறார். அப்படியானால் அவரை எதிர்கொள்ள காத்திருக்கக்கூடிய தேவ ஜனங்களாகிய நாம் எப்படிப்பட்ட வெளிப்படுத்தலுடன் நாம் தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றால், தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்தின் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டு, நித்திய ராஜ்யத்தை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். உங்களை யாராகிலும் கேட்டால், உன்னிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் பணம் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் பொருளாதார வசதிகள் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் உன் வாழ்க்கையில் ஆடம்பரங்கள் இல்லை, ஆனால் எப்படி உன்னால் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனை துதிக்க முடிகிறது, தேவனை ஆராதிக்க முடிகிறது என்று யாராகிலும் கேட்பார்களே, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாய் இருக்க வேண்டும் தெரியுமா? நாங்கள் கர்த்தரை ஆராதிப்பதின் காரணம், நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதின் காரணம், நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதின் காரணம், எங்களுக்கு தேவன் தம்முடைய பரலோக ராஜ்யத்தை குறித்த, நித்திய ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், வெளிப்படுத்தலை கொடுத்திருக்கிறார். ஆகவே எங்களால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு தேவனை ஸ்தோத்தரிக்க முடிகிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடிய சரியான பதிலாய் இருக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை பார்த்து யாராகிலும் கேட்டால், எப்படி பாஸ்டர் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீர்கள், எப்படி பாஸ்டர் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள், எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக காணப்படுகிறீர்கள், எப்படி உங்களால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த முடிகிறது என்று கேட்டால், நான் சொல்லக்கூடிய பதில் என்னவாயிருக்கும்? எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார், வரப்போகிறதையே நாடி தேடுகிறேன். எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனம் எதை குறித்து? அவருடைய பரலோக ராஜ்யத்தை
நித்திய ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வெளிப்படுத்தல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியால் எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்த முடிகிறது என்று பதில் சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன், நன்றியோடு கூட ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன், முடிக்கிறவனாக காணப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான் தைரியமாயிருப்பான் என்கிற வேத வசனத்தின்படி தைரியம் உண்டாயிருக்கிறது. வாழ்க்கையை கர்த்தர் காணும் போது நன்மையானதாக காண வேண்டும். வாழ்க்கையை கர்த்தர் காணும் போது தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய மேன்மையான பலி செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? காளை எருதை பார்க்கிலும், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவதை தான் தேவன் விரும்பக்கூடியவராக காணப்படுகிறார். நீங்கள் மற்றவர்கள் கண்டு உங்களை புகழ வேண்டும் என்று பாடி தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டாம். சரியான ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்படுவீர்கள். தேவ பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு காணப்படுவதை உணர்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் நீங்கள் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுகந்த வாசனையாக வெளிப்படக்கூடியதாக காணப்படும். தேவன் மகிமைப்படக்கூடியவராயிருப்பார். தேவன் உங்களோடு வாசம் பண்ணுகிறவராயிருப்பார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? மற்றவர்கள் புகழ வேண்டும், மற்றவர்கள் கண்டு உங்களை மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும் என்பதற்காக நீங்கள் துதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, அப்படிப்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கை காணப்படுமையானால் மெய்யாகவே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மேன்மையான பலி செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட முடியாது. ஆகவே மற்றவர்களுக்கு முன்பாக நிற்கும் போதும், மற்றவர்களுக்கு முன்பாக நின்று பாட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும்போதும், மற்றவர்களுக்கு முன்பாக நின்று தேவனை ஆராதிக்கும் போதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகள் எழும்ப வேண்டும். விசுவாசத்தோடு கடந்து வர வேண்டும். நன்றியோடு கூட ஸ்தோத்திர பலிகள் சுகந்த வாசனையாக வெளிப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் மத்தியிலே உலாவி வரக்கூடியவராய் இருப்பார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆம் தெய்வ பிள்ளைய, கேருபீன்கள், சேராபீன்கள் அனைத்தும் கர்த்தரை புகழ்ந்து போற்றி துதித்து மகிமைப்படுத்தும் போது நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய உண்மையான ஸ்தோத்திர பலிகளின் மத்தியிலே அவைகளும் உங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளைய, உங்களுடைய ஆராதனை பரலோகத்தில் செய்யப்படுகிற ஆராதனையின் நிழலாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பரலோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். ஆகவேதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம், யாரெல்லாம் பின்மாற்றம் அடைந்து தேவனை விட்டு தூரமாக போகிறார்களோ அவர்களால் தேவனை உண்மையாகவே விசுவாசத்தோடு, நன்றியோடு, காணிக்கைகளோடு தேவனை துதிக்க முடியாது. ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம், பாடலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையானது பின்மாற்றம் அடைந்து தேவனை விட்டு தூரமானதாக காணப்படுமே. ஆனால் உங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு, விசுவாசத்தோடு, காணிக்கைகளோடு எழும்புகிற ஸ்தோத்திர பலிகளாக காணப்படாது. அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளை தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை தேவன் ஒரு மேன்மையான பலி செலுத்துகிறவர்களுடைய வாழ்க்கையாக கண்டு நன்மையான ஜீவியமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கீகரித்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் என்ன படிக்கிறோம் தெரியுமா? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்படியானால் பின்மாற்றம் அடைந்தவர்கள், தேவனை விட்டு தூரமாக காணப்படுகிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுகந்த வாசனையான ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியாது. அதை தேவன் அறிந்தபடியினால் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிறார். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும்? தாவீது எப்படிப்பட்ட ஜெபம் செய்தார்? இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகத்தின் ஆவியை அடையும்படியாக செய்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை மெய்யாகவே யார் பெற்றார்களோ அவர்கள்தான் அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், ஆட்டு மந்தைகளிலே முதலற்று போனாலும், திராட்சை செடிகளிலே கனிகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அப்படியானால் எல்லாம் சாதகமான சூழ்நிலைகளாக இருக்கும் போது மாத்திரமல்ல, எல்லாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று வாழும் போது மாத்திரமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம், நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று வாழும் போது மாத்திரமல்ல, சில பிரதிகூலமான சூழ்நிலைகள் வரும்போதும் யாரால் கர்த்தரை துதிக்க முடியும்? யாரால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும்? யாரால் சுகந்த பலிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்க முடியும்? யாருடைய வாழ்க்கையிலே வார்த்தைகளினாலே கர்த்தரிடத்தில் திரும்பி இருக்கிறார்களோ, யார் வார்த்தைகளினாலே கர்த்தரிடத்தில் திரும்பி இருக்கிறார்களோ, கர்த்தாவே இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரியும், உம்முடைய உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தந்தருளும், கர்த்தாவே மனம் திரும்புகிறோம், உம்மண்டையிலே கிட்டி சேரும்படியாக விரும்புகிறோம், எங்களை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லி யார் மெய் மனஸ்தாபத்தோடு சரியான வார்த்தைகளை கொண்டு தேவனால் அங்கீகரிக்கப்படும்படியாக ஜெபம் செய்கிறார்களோ, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு திரும்பவும் தாரும் என்று சொல்லி யார் சரியான வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கிறார்களோ, பாவ அறிக்கை செய்கிறார்களோ, தங்களுடைய பாவங்கள் தேவனால் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற உறுதியோடு ஜீவிக்கிறார்களோ, இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலேயும் ஒரு நாளும் பாவம் செய்வதில்லை என்கிற நிச்சயத்தோடு தேவனால் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எழும்பக்கூடிய ஸ்தோத்திர பலிகளிலே தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவர்களுடைய ஸ்தோத்திர பலிகள் விசுவாசத்தோடு காணப்படும், அவர்களுடைய ஸ்தோத்திர பலிகள் நன்றியோடு காணப்படும், அவர்களுடைய ஸ்தோத்திர பலிகள் காணிக்கைகளோடு காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று பேசுகிறார். பின்பு நாம் என்ன படிக்கிறோம்? அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்படியானால் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய வாழ்க்கையிலே மெய்யாக சாபங்கள் நீங்கினதோ, யார் மெய்யாகவே மனம் திரும்பினார்களோ, யார் மெய்யாகவே பரிசுத்தமாக வாழ தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்களோ, யாருடைய வாழ்க்கையிலே தேவன் தங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்கிற உறுதி உண்டானதோ, அவர்கள் வார்த்தைகளை கொண்டு சரியாக கர்த்தரிடத்தில் திரும்பினவர்களாயிருப்பார்கள். அவர்களை தேவன் அங்கீகரித்தவராயிருப்பார். அவர்கள் செலுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலிகள் உதடுகளின் கனிகளாக அல்ல, உதடுகளின் காளைகளாக வெளிப்படக்கூடியதாக இருக்கும். உதடுகளின் கனிக்கும் உதடுகளின் காளைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் ஒரு காளை மாட்டை சற்று உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அந்த காளை மாடு சத்தமிடும் போது அது அடி வயிற்றிலிருந்து சத்தமிடும். அதுதான் தியாகமாக வெளிப்படக்கூடிய சத்தம். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகள் என்று சொல்லும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையை எப்படி அங்கீகரித்தார் என்பதை நீங்கள் நினைத்து உங்கள்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தியாகமாக நீங்கள் தேவனுக்கு விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். அப்படி பலி செலுத்துகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படி பலி செலுத்தக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை தேவன் நன்மையானதாக காண்கிறார். அப்படி பலி செலுத்தக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு உங்களால் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு நேராக ஏறெடுக்க முடிகிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது செலுத்தின ஸ்தோத்திர பலிகள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகள். நன்றியுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தோடு உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை சத்தமாக செலுத்தக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக காணப்பட்டேன். என்னை காண்கிறவர்கள் சில வேளைகளிலே நினைத்திருப்பார்கள், இந்த மனிதனுக்கு என்ன ஆயிற்று? ரோட்டிலே போகும்போது ஸ்தோத்திரம் செலுத்தி கத்திக்கொண்டே போகிறான் என்றெல்லாம் நினைத்திருக்க கூடும். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கும் போது, நீங்கள் தேவனிடத்தில் வார்த்தைகளை கொண்டு சேரும் போது, நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஸ்தோத்திர பலிகள் எப்படிப்பட்டதாய் இருக்கும் தெரியுமா? உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளாயிருக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தியாகமாக சுகந்த வாசனையாக வெளிப்படக்கூடிய பலியாக காணப்படும். அப்படிப்பட்டவர்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக தரிசனமும் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்குள்ளாக நித்திய ராஜ்யத்தை குறித்த தரிசனமும் உண்டாயிருக்கும். அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரட்சிப்பின் சந்தோஷமுடையவர்களாக தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். இந்நாட்களிலே ரொம்ப சத்தமாக ஸ்தோத்திர பலிகள் வெளிவந்தால் மற்றவர்கள் பயந்து விடுவார்களே என்று சொல்லி நான் என்னையே அடக்கிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் உண்டாயிருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகள் உண்டாயிருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் போது குறிப்பிடுகிறார், அநேகர் எப்படி காணப்படுகிறார்களாம்? தேவனை அறிந்தவர்களாக காணப்படுகிறார்களாம். ஆனால் அவர்கள் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் காணப்படுகிறார்களாம். ஆகவே அவர்கள் தங்களுடைய சொந்த சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்கள், இருதயத்தை பற்றி பேசுகிறார். யார் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியும்? யார் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியும்? யாருடைய இருதயத்திலே தேவ மகிமை காணப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு காணப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையிலே தேவன் அருளின் அபிஷேகம் காணப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கை அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நேராக வரவழைக்கப்பட்டதாக காணப்படுகிறதோ, அவர்கள் வீணராக போனவர்கள் அல்ல, அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய பார்வையிலே அவர்களுடைய வாழ்க்கை நன்மையானதாக காணப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள் சுகந்த வாசனையாக தேவனால் மேன்மையான பலியாக நினைத்தருளப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு யாராகிலும் நீங்கள் உங்களுடைய இருதயம் இருளடைந்ததாக காணப்படுவதாக உணர்வீர்களானால், இன்றைக்கு யாராகிலும் தேவனை நீங்கள் அறிந்தும் ஆனால் தேவனை மகிமைப்படுத்தாதவர்களாக ஸ்தோத்தரியாதவர்களாக காணப்படுவதாக நீங்கள் உணர்வீர்களானால், ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை தவறான காரியங்களை சிந்திப்பதற்காக இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தவறான காரியங்களை சிந்திப்பதற்காக உங்களுடைய சிந்தனைகளிலே இடம்
இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இடம் கொடுத்திருப்பீர்களானால் முடிவு என்னவாக மாறும் தெரியுமா? வீணராக போய்விடுவீர்கள். ஆகவேதான் அங்கே பவுல் எழுதுகிறார், தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஒரு நல்ல உணர்வை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். அந்த உணர்வு என்ன தெரியுமா? உங்களுடைய சிந்தனைகளை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய எண்ணங்களை மறுரூபப்படுத்தும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய யோசனைகளை மறுரூபப்படுத்தும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும் வண்ணமாக, மகிமைப்படுத்தும் விதமாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லா இருளின் தன்மைக்கு ஏற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவது என்று எழுதுகிறார். ஆகவே இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை பாதுகாத்துக் கொள்வது பெரிய ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. ஆகவேதான் நாம் சபையாருக்கு சொல்லுகிறோம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நேசிக்கக்கூடியவனாக காணப்படுவாயாக என்று. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வேத வசனத்தை நேசிக்கக்கூடிய மகனாக, நேசிக்கக்கூடிய மகளாக காணப்படுவாயாக என்று சொல்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறார்களோ அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுகந்த வாசனையான ஸ்தோத்திர பலிகளை, தொடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் தேவனை அறிந்தவர்களாய் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய அந்த அறிவு செத்ததாக காணப்படக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று படிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த அறிவு இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தின் கிரியை இல்லை என்றால் அந்த அறிவு உங்களுக்குள்ளாக செத்ததாகவே காணப்படும், கிரியை செய்யாத அறிவாகவே காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து அறிந்திருந்தும் அந்த அறிவை நீங்கள் விசுவாசத்தின் கிரியையாக செயல்படுத்தாமல் போவீர்களானால் அந்த அறிவு உங்களுக்குள்ளாக இருந்து பயன் என்ன? ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. இன்றைக்கு எத்தனை பேருக்கு தேவனை பற்றி நன்றாக அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள்? பைபிள்ல உள்ள வசனத்தை கேளுங்க, சொல்லுவாங்க இந்த அதிகாரத்துல இருக்கு, இந்த வசனத்துல இருக்கு. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், சில பாவ காரியங்களை விட்டுவிட முடியாமல் தவிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். முழுமையாக தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஜீவியம் செய்ய இயலாதவர்களாக காணப்படுவார்கள். தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவனோடு உறவாட இயலாதவர்களாக காணப்படுவார்கள். எங்கே ஓடலாம், என்னத்தை பிடிக்கலாம், என்னத்தை எடுக்கலாம் என்றுதான் அவர்களுடைய துடிப்பெல்லாம் காணப்படும். தேவ பிள்ளையே, பக்தன் பாடுகிறான், அமர்ந்து காத்திருப்பே என் அப்பாவின் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பே என் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப வேளை. நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப வேளை. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப வேளை. நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப வேளை. அமர்ந்து காத்திருப்பே, அமர்ந்து காத்திருப்பே என் அப்பாவின் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பே என் அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப வேளை. நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப வேளை. அப்படியானால்
பிதாவாகிய பரலோக தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் பேசுவதை பரலோக பிதாவாகிய தேவன் கேட்கிறவராய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவாடுதல், அப்படிப்பட்ட தேவ ஐக்கியம், அதுதான் உண்மையான ஜெப வாழ்க்கையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் இருளடைந்து காணப்படுகிறதா? தேவனுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஜீவியமாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? தெய்வ பிள்ளையே, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறுபட்டதாக காணப்படுகிறதா? வீணராக போய்விடுவீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஒரு நல்ல உணர்வை கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். அந்த உணர்வு என்ன? நீங்கள் தேவனை அறிந்திருக்கலாம், ஆனால் அந்த அறிவு வீணாக போய்விடக்கூடாது. நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய அறிவு கிரியை உள்ள விசுவாசமாக அது காணப்பட வேண்டும். அப்பொழுது உங்களுக்குள்ளாக தேவ ஞானம் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே உங்களுக்குள்ளாக நீங்கள் பெற்ற தேவ அறிவு அது செத்ததாக காணப்படக்கூடாது. விசுவாசத்தோடு கிரியை செய்யும்படியாக ஸ்தோத்திர பலிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளின் காளையாக பலியாக தேவனுக்கு செலுத்துவீர்களானால் தேவன் உங்களை அங்கீகரிப்பார். உங்களுடைய கிரியையுள்ள விசுவாசம் ஜீவன் உள்ளதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் தேவ பிள்ளையே, நாம் ஜீவனுள்ள கற்களாக ஆவிக்குரிய மாளிகையிலே கிறிஸ்து இயேசுவினால் ஒன்றாக இசை வினைப்பாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை காணும் போது ஆவிக்கேற்ற மாளிகையிலே கூட்டி சேர்த்து கட்டி இணைத்திருக்கிறார் என்பதை உங்களால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா? அல்லது நீங்கள் பின்மாற்றம் அடைந்த நிலையிலே காணப்படுவதையே அறிந்தவராக இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனை அறிந்திருக்கலாம், ஆனால் தேவனை விட்டு தூரமாக காணப்படுவீர்களானால், தேவனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்கிற விதத்தில் உங்கள் வாழ்க்கை காணப்படுமே ஆனால், உங்கள் இருதயம் தவறான சிந்தனைகளினாலே இருளடைந்து காணப்படுமே ஆனால், நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகளிலே தேவன் பிரியமாய் இருக்க முடியாது. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக காணப்பட மாட்டீர்கள். ஆகவே இந்த நாளிலே உணர்வடைகிற யாரானாலும் வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே, நாங்கள் உம்மை குறித்து அறிந்திருக்கிறோம், ஆனால் அந்த அறிவு எங்கள் வாழ்க்கையிலே வீணாய் போய்விடக்கூடாது. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே அது ஜீவனாக காணப்பட வேண்டும். அது நித்திய ஜீவனுக்குரியதாக காணப்பட வேண்டும். அது இருளுக்குள்ளாக அல்ல, அது பாதாளத்திற்கு கடைசியாக கொண்டு செல்வதற்கு ஏதுவாக வீணாக போய்விடக்கூடாது. மெய்யான மனம் திரும்புதல் உண்டாயிருக்க வேண்டும். மெய்யான ஆத்ம மீட்பு உண்டாயிருக்க வேண்டும். மெய்யான ரட்சிப்பு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தாவே, நொறுங்கட்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு உம்மோடு சேர்ந்த வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட ஜீவியமாக காணப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலேயும் நீங்கள் சென்றடையக்கூடிய ராஜ்யம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சென்றடையக்கூடிய பரலோக ராஜ்யமாக காணப்படுகிறது. இருளுக்குரிய ஜனங்கள் சென்றடையக்கூடிய பாதாளமாக அல்ல. மரித்தவரும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் மரித்தவர்கள்? யார் ரட்சிக்கப்படாதவர்களோ அவர்கள் தான் ஆத்துமாவிலே மரித்தவர்களாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்கள் உதடுகளின் காளைகளை தேவனுக்கு செலுத்த முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரித்தவராக மௌனம் உள்ளவர்களாக தேவனை துதியாதவர்களாக இருளுக்குள்ளாக சென்றடைய போகிறீர்களா? அதற்கு நிழலாட்டமான வீணான சிந்தனைகளோடு இருளுக்குரிய இருதயத்தோடையே வாழ்ந்து மடிய போகிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள், உணர்வடையுங்கள். கேட்ட சத்தியத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நேராக வரவழைத்தவராக மாத்திரமல்ல,
தேவனை குறித்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயமானது மகிமையினால் நிரம்பின இருதயமாக காணப்படும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். வீணான சிந்தனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைகள் உங்களுக்குள்ளாக காணப்படும்படியாக செய்வார். வேதத்தை நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே உணவாக காணப்படும். தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். எப்பொழுதும் விசுவாசத்தோடும் நன்றியோடும் காணிக்கைகளோடும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளும் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை மாறா போன்ற கசப்பானதாக அல்ல, உங்களுடைய வாழ்க்கையானது மதுரமானதாக மாற்றப்பட்டதாய் இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது எப்படி உணர்கிறீர்கள்? கசப்பானதாக காணப்படுவதை உணர்கிறீர்களா, அல்லது இனிமையானதாக காணப்படுவதாக உணர்கிறீர்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். வேதத்திலே நகோமியை குறித்து படிக்கிறோம். நகோமி அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே காணப்பட்டாள். ஆனால் சில பிரதிகூலமான சூழ்நிலைகள் உண்டானது. தெய்வ பிள்ளையே, நகோமியினுடைய வாழ்க்கையிலே பற்றாக்குறை உண்டானது, பஞ்சம் உண்டானது. ஆனால் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றத்திற்கு இடம் கொடுத்திருக்க கூடாது. அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே மோவாபை நோக்கி பார்த்திருந்திருக்க கூடாது. அவள் என்ன செய்திருந்திருக்க வேண்டும்? தேவனே, நான் உம்மை நம்புகிறவள். என் தேவனே, நான் உம்மீது விசுவாசத்தை வைத்து வாழ்கிறவள். என் தேவனே, நான் காத்திருப்பேன், உம்முடைய சமயத்திற்காக காத்திருப்பேன் என்று சொல்லி நகோமி என்ன செய்திருந்திருக்க வேண்டும்? அவள் தேவ சமூகத்திலே அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே தரித்திருந்திருக்க வேண்டும். ஆனால் நகோமி என்ன செய்தாள்? அமர்ந்திருக்காமல், காத்திருக்காமல், சாதிக்கலாம், எப்படி தப்பிக்கலாம் என்று தன்னுடைய வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தாள். அவளுடைய இருதயம் இருளடையும்படியாக, வீணான சிந்தனைகளுக்கு வீணாக போகும்படியாக அவளுடைய வாழ்க்கைக்கு இடம் கொடுத்தாள். தேவனுக்கேற்ற சிந்தனைகளுக்கு அவளுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவில்லை. ஆகவே அவளால் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க கூடாமல் போயிற்று. அவள் புறப்பட்டாள். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராலே அல்ல, தேவனுடைய ஆவியினாலே அல்ல, அவளுடைய வீண் சிந்தனைகளினாலே புறப்பட்டாள். பாடுவோம் அந்த பாடலை. அமர்ந்து காத்திருப்பே என் அப்பாவின் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பே என் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப வேளை. நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப வேளை. நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப வேளை. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப வேளை. நகோமி அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே பஞ்சம் உண்டான போது அவள் தன்னுடைய சுய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்திருந்திருக்க கூடாது. தன்னுடைய சுய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்திருந்திருக்க கூடாது. தன்னுடைய எதிர்காலம் மேன்மையடையாமல் போய்விடுமோ என்கிற வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்திருந்திருக்க கூடாது. ஆனால் அவள் தன்னுடைய வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்த போது அவள் மோவாபை நோக்கி பார்த்தாள். அவளுடைய இருதயம் இருளடைவதற்கு எதுவாக மாறினது. புறப்பட்டு போனாள். என்ன நடந்தது? அவள் தன்னுடைய கணவனாரை இழந்தாள். அவள் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்தாள். பின்பு கேள்விப்பட்டாள், அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை கர்த்தர் சந்தித்தார் என்பதை கேள்விப்பட்டாள். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை கர்த்தர் சந்தித்தார் என்று கேள்விப்பட்டாள். ஒரு தீர்மானம் செய்தாள். அவளுடைய பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து வரும்படியாக நல்ல தீர்மானம் செய்தாள். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் அவளுடைய நல்ல தீர்மானங்களை, தேவனுக்கேற்ற சிந்தனைகளை அங்கீகரித்தார். தெய்வ பிள்ளையே, அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள், இனி என்னை நகோமி என்று சொல்லாமல் இனி என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று சொன்னாள். என்னுடைய வாழ்க்கை கசப்பானது என்று சொன்னாள்.
தெய்வ பிள்ளையே, அவளுடைய வாழ்க்கை கசப்பானதாக அவள் உணர்ந்ததற்கு காரணம் என்ன? பின்மாற்றம். தேவனை விட்டு தூரமாக போகிறவர்கள் வீணராக போய்விடுவார்கள். ஆகவே அவள் தன்னுடைய வாழ்க்கையை கசப்பானதாக உணர்ந்தாள். ஆனால் மாறாவின் நீரை மதுரமாக மாற்றுகிற தேவன் நகோமியினுடைய வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றினார். யாரெல்லாம் தங்களுடைய தவறை உணர்ந்து, யாரெல்லாம் மெய் மனஸ்தாபத்தோடு தேவனண்டையிலே கிட்டி சேரும்படியாக தேவனிடத்தில் சேருகிறார்களோ அவர்களை தேவன் அங்கீகரிக்கக்கூடியவராயிருக்கிறார். அவர்களுடைய இருதயத்தை அறிகிறார், அவர்களுடைய நல்ல விருப்பங்களை அறிகிறார். அவர்கள் தேவனை துதிக்கும்படியாக ஏறெடுக்கக்கூடிய உதடுகளின் காளையையும் உதடுகளின் கனியையும் தேவன் சுகந்த வாசனையான பலியாக அங்கீகரிக்கிறார். அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். அவர்களுடைய வாழ்க்கையை நன்மையாக காண்கிறார். ஓர்பாள் முத்தம் விட்டு நகோமியை விட்டு தன் விருப்பத்தின்படி தன் சுய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து அவள் நகோமியை விட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்கிற வார்த்தைகளுக்கு ஏற்ப நகோமியை உறுதியாக பற்றி கொண்டாள். அவளுடைய நல்ல தீர்மானத்தோடு இணைந்து கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று. அப்படியே உறுதியாக பற்றி கொண்ட ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வேத புஸ்தகத்திலே ரூத் என்கிற பெயரிலேயே ஒரு புஸ்தகம் காணப்படுகிறது. கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். ரூத்திற்கு ஏற்ற ஒரு மணவாளனை கொடுத்தார். போவாசை கண்டடையும்படியாக செய்தார். கர்த்தர் அந்த ரூத்தின் சந்ததியின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்துவும் தோன்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மாறாவை மதுரமாக மாற்றுகிறது. நொறுங்குண்ட இருதயத்தோடு யார் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு சமீபமாக கடந்து வருகிறது, தம்மோடு சேர்த்துக் கொள்கிறது. உண்மையாகவே உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளையும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கும்படியாக தேவனால் அங்கீகரிக்கப்படும்படியாக தேவனிடத்தில் சேருகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய இருதயத்தை மகிமையின் ஒளியினாலே நிரப்புகிறார். அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைகளாக காணப்படும். அவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே நன்மையானதாக காணப்படும். அவர்களுடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஆவிக்கேற்ற பலிகள் நிறைந்ததாக காணப்படும். கர்த்தரால் மேன்மை அடைந்ததாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1-2 வசனங்களை படித்து தூதை முடிக்க தேவாவியானவர் விரும்புகிறார். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்படியானால் யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனை காணப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதிக்க விரும்புகிறோம் என்கிற சிந்தை காணப்படுகிறதோ அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர்களுடைய விருப்பங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களை உருவாக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நல்ல விருப்பங்கள் உண்டாகட்டும். கர்த்தாவே பரிசுத்தமாக வாழ வேண்டும், பின்மாற்றம் அடையக்கூடாது. பின்மாற்றம் அடைந்திருந்தால் தேவனே மண்டையிலே கிட்டி சேர வேண்டும். கர்த்தாவே ஒரு பரிசுத்த ஐக்கியமாக எங்களுடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும் என்கிற நல்ல தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விருப்பங்கள் உண்டாகுமே. ஆனால் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறாரே, அந்த பரிசுத்த தேவன் உங்களோடு பேசக்கூடியவராய் இருப்பார். நீங்கள் அவரோடு பேசக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவனால் மேன்மை அடைந்ததாய் இருக்கும். பரிசுத்தம் உள்ள தேவனால் மேன்மை அடைந்த வாழ்க்கையாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே நன்மையானதாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையின் முடிவும் நல்ல ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கையாகவும், அந்த தரிசனத்திற்கேற்றபடி நீங்கள் அடையக்கூடிய நித்திய ராஜ்யமும் கூட வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று கர்த்தரை தேடினவர்களாக
எல்லா சூழ்நிலைகளிலேயும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினவர்களாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்படுத்தலை மையமாக வைத்து உங்கள் வாழ்க்கை அமைந்ததாக, உங்களுடைய வாழ்க்கையின் முடிவும் மேன்மை அடைந்ததாக காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இம்மைக்குரிய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, மறுமையிலேயும் தேவனோடு உறவாடக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். மறுமையிலேயும் நீங்கள் சென்றடையக்கூடிய இடம் வீணர் சென்றடையக்கூடிய இருளின் இடமாகிய பாதாளம் அல்ல. தெய்வ பிள்ளையே, கிரியையுள்ள விசுவாசத்தோடு ஜீவித்தவர்களாக அடையக்கூடிய நித்திய ராஜ்யமும் கூட புதிய எருசலேமும் சீயோனுமாக காணப்படும்படியாக செய்வார். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 17 வசனங்களை வாசியுங்கள். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் நீ குமாரத்தியே, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் அமர்ந்திருப்பார். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருப்பார். ஓய்வு நாளின் காலை வேளையிலே அப்படிப்பட்ட மெய் பாக்கியகரமான ஜீவியத்திற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வீர்களாக. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக எந்த பின்மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு தேவனோடு ஐக்கியப்படும்படியாக தீர்மானம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அங்கீகரிப்பார். நீங்கள் செலுத்துகிற பலிகளிலே தேவன் பிரியமுள்ளவராயிருப்பார். நீங்கள் செலுத்துகிற பலிகள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளாயிருக்கும். நீங்கள் செலுத்துகிற பலிகள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை வல்லமை உள்ள வாழ்க்கையாக காணப்படும். கர்த்தர் உங்களோடு அமர்ந்திருப்பார். உங்கள் பேரில் மகிழ்ந்து களி கூறக்கூடியவராயிருப்பார். இப்படிப்பட்ட ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நன்மையானதாக காண்பார். உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் செய்யும்படியாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை காணப்படும்படியாகவும், தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தியாகமாக வெளிப்படக்கூடியதாக காணப்படும்படியான ஜீவியமாக உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடியதாக காணப்பட கேட்ட சத்தியத்தின்படி தேவன் தாமே உங்களுக்கும் கிருபை நல்குவாராக. ஸ்தோத்திரம் செலுத்துவது தேவன் விரும்புகிற பலியாக காணப்படுகிறது. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதேரோம் நாமத்தை ஆதர. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதேரோம் நாமத்தை ஆதர. நின்னோதிர மதினா திறந்தனின் ஜீவ புது வழியா. நின்னோதிர மதினா திறந்தனின் ஜீவ புது வழியா.
வீரம் செய்கிறோம் நின்னடியார்த்தீரோ நாமென்னை ஆதரவே. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அடிமைத்தனத்திற்குள்ளாக காணப்பட்ட எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை பின்மாற்றத்திலிருந்து கர்த்தாவே விடுதலையாக்கினீர். அவர்கள் உம்மோடு சேரும்படியாக மோசேயின் மூலமாக, யோசுவாவின் மூலமாக, உடைய தாசர்கள் மூலமாக நீர் அவர்களை வழி நடத்தினீர். அவர்களுடைய வாழ்க்கையிலே மாறா போன்ற கசப்பான அனுபவங்கள் எல்லாம் உண்டாயிருந்தது. ஆனால் நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றி ஆசீர்வதித்தீர். பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்திற்குள்ளாக அவர்களை வழி நடத்தினீர். பின்மாற்றத்திற்குள்ளாக காணப்பட்ட நகோமியினுடைய வாழ்க்கையை கர்த்தாவே, கசப்பான அனுபவத்தோடு காணப்பட்ட நகோமியினுடைய வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றினீர். நகோமி என்றால் இனிமையானவள் என்று அர்த்தம். அவளுடைய பெயருக்கு ஏற்ற பிரகாரமாக அவளுடைய வாழ்க்கை இனிமையானதாக காணப்படும்படியாக கர்த்தாவே, பின்மாற்றத்திலிருந்து நீங்களாகும்படியாக வழி நடத்தி அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்குள் கொண்டு வந்து ஆசீர்வதித்து கர்த்தாவே, அப்படியே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியாதபடி எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்குள்ளாக ஜனங்கள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட இருளுக்குள்ளாக ஜனங்கள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட வீணாக சிந்தனைகளுக்குள்ளாக ஜனங்கள் காணப்பட்டாலும் நீர் கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை, கிரியையுள்ள விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக செய்து பின்மாற்றத்திலிருந்து அவர்களை நீங்களாக்கி மோடு சேர்த்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையை நீர் அங்கீகரித்தருளும் விதமாக, அவர்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும் விதமாக காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையும் உடைய பார்வையிலே நன்மையானதாக காணப்படும்படியாக நீர் அனுகிரகம் செய்தள்ள விடுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் அங்கீகரிக்கும் விதமான ஸ்தோத்திர பலிகள் சுகந்த வாசனையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளாக, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளாக எழும்பக்கூடியதாக காணப்பட நீர் கிருபை நல்க வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ரூத் கர்த்தாவே எப்படி நல்ல தீர்மானத்தோடு கடந்து வந்த நகோமியை பற்றி கொண்டு மணவாளனாகிய போவாசை கண்டடைந்தாள், அதுபோல கர்த்தாவே தேவ ஜனங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கைக்கொள்ளக்கூடியவர்களாக, அப்போஸ்தலர்களுடைய வழிநடத்துதலே காணப்படுகிறவர்களாக ஜீவிக்க தேவனே நீர் அனுகிரகம் செய்தளவிடமாய் ஜெபிக்கிறேன். மணவாட்டியாம் சபையை நீர் சேர்த்து கொள்ள போகிறீர் கர்த்தாவே. உடைய வருகைக்காக சபை காத்திருக்கிறது. ஜெயங்கொண்ட மணவாட்டி சபையை நீர் சேர்த்து கொள்ள வரப்போகிறீர் கர்த்தாவே. நீர் வரும்போது அப்படி சேர்த்து கொள்ளப்படுகிற ஜெயங்கொண்ட மணவாட்டி சபையிலே ஆவிக்கேற்ற மாளிகையிலே ஜீவனுள்ள கற்களாக இணைந்தவர்களாக உடைய பிள்ளைகள், உடைய ஜனங்கள் காணப்பட நீதாமே கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அப்படியே உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை காணும் போது பரிசுத்த அலங்காரத்தோட உம்மை துதிக்கக்கூடிய ஜனங்களாக காணப்படும்படியாக செய்தார். மாலை அங்கீகரிக்கப்பட்ட ஜீவியமாக காணப்பட நீர் ஆசீர்வதித்தார். நீர் உறவாடுகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்பட கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற ஜபத்தோடு உடைய சத்தம் கேட்கிறவர்களாக வாழ செய்தார். உடைய ஜனங்கள் மோடு பேசும்போது நீர் கேட்கிறவராய் இருந்து மறு உத்தரவு அருளி செய்தார். ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கே உரியது. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, அதுவே கர்த்தாவே உமக்கு பிரியமானது என்பதை அறிந்து அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை செலுத்தி எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ தேவன் தாமே கிருபை நல்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிற விசுவாச அறிக்கையோடு கர்த்தாவே வாழ செய்தார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 தேவன் எதிர்பார்க்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள், உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகள், ஆவியின் கனிகள், நீதியின் கனிகள், பரிசுத்தத்திற்கேற்ற கனிகள், நற்கிரியைகளாகிய கனிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும்படியான தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவிக்குரிய பலிகள் நிரம்பின வாழ்க்கையாக காணப்பட தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.